வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம பாலா இயக்கத்துல வெளிவந்த வணங்கான் இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் பாலாவுடைய படம்னாலே விளிம்புநிலை மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அதை தான் அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சி நம்ம காட்டுவார். அவர் படங்களோட இறுதி காட்சியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் படம் பார்த்து அடுத்த ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துலயும் அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு பண்ணிருக்காரா இல்லையான்றத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரிய வரும். சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். இந்த படம் நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓப்பனிங்ல கன்னியாகுமரி, அங்க இருக்க திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் அப்படியே காட்சிப்படுத்தி படத்தை ஓபன் பண்ணா 2004 சுனாமியால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ஒரு முக்கியமான மாவட்டம் கன்னியாகுமரி. அங்கேயும் ஏகப்பட்ட சேதாரம், அதோடைய விளைவு இன்னமும் அங்க இருக்கு. இப்ப அதோடைய நீட்சியா அந்த ஊர்ல இருக்க ஒரு பாழுங்கிணறு, அந்த கிணத்துக்குள்ள சுனாமியால அடிச்சுட்டு போன பொருட்களை உள்ள இருந்து ஒவ்வொன்னா பொதுமக்கள் அந்த கிணத்துக்குள்ள இருந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்க அதை ஒரு டீனேஜ் வயசு உள்ள ஒரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கால. இவதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். இவருடைய பேர் செல்வி. இவளுடைய அண்ணன் அந்த கிணத்துக்குள்ள இவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எடுக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கான். இப்ப நாலா பக்கம் ஊர்க்காரங்க கழுத்து பிடிச்சி இழுத்ததும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் ஒரு கையில கடவுள் மறுப்பாளரான பெரியார், இன்னொரு கையில பிள்ளையார், அதோட ஒரு என்ட்ரி கொடுக்குறாருல. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவருடைய பேர் கோட்டி. அந்த ஊர்ல கோட்டிக்கு இருக்க ஒரே சொந்தம் பார்த்தா அது அவனுடைய தங்கச்சியான செல்வி மட்டும் தான். அதே மாதிரி தங்கச்சிக்கும் அண்ணன் மட்டும் தான் அவளுக்கு இருக்க ஒரே உறவு. இவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மா இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுனாமில அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பத்துல இருந்தே நம்ம ஹீரோ தான் அவன் தங்கச்சியை தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கான். அது போக நம்ம ஹீரோ கோட்டிக்கு வாய் பேசவும் வராது, காது கேட்காது. இருந்தும் அவன் அதை ஒரு குறையாவே பார்க்காம அவன் தங்கச்சியோட அவன் அந்த ஊர்ல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர்ல இருக்க ஒரு சர்ச்சோடைய ஃபாதர் அவர் தான் ஆதரவு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சர்ச் ஃபாதர் தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஓப்பனிங்லே அண்ணன் தங்கச்சி எவ்வளவு க்ளோஸ் ஆனவங்க காட்டுற விதமா ஒரு மாடேஜ் சாங். அண்ணனுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. ஆனா தங்கச்சி ரொம்ப விவரமான பொண்ணு. அண்ணன் எது சொன்னாலும் அவளுக்கு நல்லா புரியும். இப்படி அண்ணனும் தங்கச்சியும் அந்த ஊர்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ தங்கச்சி கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பெரிய பிரச்சனை. கார்ல வந்த பணக்கார வீட்டு பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு பிச்சை எடுக்காம பணம் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்க திருநங்கைகளை பார்த்து டபுள் மீனிங் பேசுனதுல அங்க இருந்த திருநங்கைகளுக்கும் அந்த போதையில இருந்த பசங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு இருக்கு. பசங்க ஊர்க்காரங்களுக்கு மத்தியில இந்த திருநங்கைகளை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற ஒருத்தனும் இந்த திருநங்கைகளுக்காக வந்து நிக்கல, ஏன் எதுக்குன்னு கேட்கல. குடி போதையில அந்த பசங்க திருநங்கைகளை போட்டு எல்லாரும் முன்னாடி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்க. இத அந்த வழியா போன நம்ம ஹீரோ பார்த்ததும் அவ்வளவுதான், இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனுக்குள்ள இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த போதையில இருந்த பசங்களை போதை தெளிகிற அளவுக்கு போட்டு போலன்னு புரட்டி எடுக்க. ஹீரோ அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதாமகன்ல நம்ம விக்ரமோட ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு புழுதி பறக்க ஒரு ஃபைட். அந்த 4 பசங்களும் நாரா கிழிச்சு அடிச்சதுல இப்படியே போச்சுன்னா நம்ம உடம்புல உயிர் கூட மிஞ்சான்னு பயந்து போன அந்த 4 பசங்களும் பக்கத்துல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த நம்ம ஹீரோ ஸ்டேஷன் கூட பார்க்காம அந்த 4 பசங்களையும் போட்டு போலம் பொளந்து ஒரு கட்டத்துல உள்ள இருந்த போலீஸ்காரங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் சேர்ந்து ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி செல்லுக்குள்ள தள்ளி லாக் பண்றாங்க. இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. யோ ஸ்டேஷன்ல என்ன கலவரம் கேட்டா செல்லுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ கை காமிச்சு இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், எதுக்கு அடிக்கிறானே தெரியல, நாயடி பேயடி, எங்களாலே அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு படாத பாடுபட்டோம் அப்படின்றலாம் எஸ்ஐ கிட்ட சொன்னதும் உடனே அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்கடான்ட்டு இருக்கிற 4-5 பொய் கேஸா சேர்த்து போடுறாரு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின குற்றத்துக்காக தீவிரவாதி ரேஞ்சுக்கு இவன் மேல எஃப்ஐஆர் காப்பி அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால வாய் பேச முடியாது. அதுவே தெரியாத எஸ்ஐ இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டதும் பேசி கூட்டு போலான்னு ஃபாதர் வந்திருக்காரு. அவரையும் கலாய்ச்சி ஒன்னும் பண்ண முடியாது. நைட்டோட நைட்டா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி இவனுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ அன்னைக்கு ராத்திரியே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போது அங்க நம்ம ஜட்ஜ் ஃபாதர் ஹீரோக்காக வாதாட ஒரு வக்கீல கூட்டு போயிட்டு ஹீரோவால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அவன் எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிருக்க முடியும்? சோ கேஸ் அங்கேயே உடஞ்சு போயிடுது. ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி ஹீரோவோட அதகலமான இன்ட்ரோவோட இந்த படம் ஆரம்பிக்க பேரலா இப்ப ஹீரோயின் இன்ட்ரோ விவேகானந்தர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற ஃபாரின் டூரிஸ்ட் உங்களுக்கெல்லாம் ஒரு கைடா இருந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா ஒரு டூரிஸ்ட் கைடா ஹீரோயின் அங்க ஜாலியா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ். ஆனா நம்ம ஹீரோ தான் எதுக்கும் வணங்காதவனாச்சே. நம்ம ஹீரோயினும் சகட்டு மேனிக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியா ஹீரோ ஹீரோயின் தங்கச்சி இவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க. ஒரு நாள் சர்ச்சில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. எல்லாரும் சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே நல்லா பெரிய ஸ்பீக்கர் வச்சு நல்லா குத்துப்பாட்டா ஃபுல் சவுண்ட்ல போட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு ஃபாதர் வெளில வந்து பார்த்தா அங்க புதுசா ஒரு பார் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த பார்காரங்க தான் இந்த மாதிரி ஃபுல் வால்யூம்ல குத்துப்பாட்டு போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாதர் போயிட்டு தயவு செஞ்சு வால்யூமை கம்மி பண்ணுங்க, சர்ச்சுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பார் எல்லாம் ஓபன் பண்ணிட கூடாது. சரி பரவாயில்ல ஓபன் பண்ணிட்டீங்க, சவுண்ட் ஏதாச்சும் கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி ஃபாதர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பார்காரன் எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து தான் கடையே ஓபன் பண்ணிருக்கேன், என்னால சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்ற மாதிரி சர்ச் ஃபாதரை அசிங்கப்படுத்தி அனுப்ப இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா ஓடுவானா நேரா அந்த பாருக்கு வந்ததும் பாரையே அடிச்சு நொறுக்கிட்டு பார் ஓனருக்கு உடம்பு ஃபுல்லா புத்தூர் கட்டு போற அளவுக்கு அடிச்சு நாரா கிழிச்சிடறான். இப்படியே நம்ம ஹீரோ அடி தட்டி கண்ட்ரோலே இல்லாத கோவம் அநியாயத்தை கண்டா பொங்கி எழுதுன்னு ஊர்ல இருக்க வம்பெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோ இழுத்துட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா வேலைக்காகாது, இவனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்ட்டு அந்த ஊர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அனாதை விடுதி அந்த ஹோமுக்கு செக்யூரிட்டியா நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்றான். அந்த ஹோம்ல இவன மாதிரி காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, சரியா நடக்க முடியாதவங்க, இப்படி பலதரப்பட்ட ஊனமான குழந்தைங்க, பெண்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த ஹோமுக்கு நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டியா போறான். இவனுடைய தங்கச்சி செல்வி
எவ்வளவு பாசமா பாத்துக்கிறானோ அதே மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க பெண்கள் குழந்தைங்க எல்லாரையும் தன்னுடைய கூட பிறந்த உறவாவே பாத்துக்கிறான். இப்படி அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒரு செக்யூரிட்டியா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகி பெருசா அடிதடின்னு இல்லாம ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஆர்ஃபனேஜ்ல கண்ணு தெரியாத பெண்கள் குளிக்கிறதுக்காக அவங்க பாத்ரூம்குள்ள போனதும் அதே ஆர்ஃபனேஜ்ல வேலை பார்க்குற மனுஷன்ற பேர்ல இருக்க 3 மிருகங்கள், அந்த 3 மிருகமும் கண்ணு தெரியாத பெண்கள் கூட பார்க்காம பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு அந்த பெண்கள் குளிக்கிறத பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. கண்ணு தெரியாத பெண்கள் கூட பார்க்காம ஊனமா இருந்தாலும் அவங்க நிர்வாண கோலத்துல இருக்கிறத இந்த 3 மிருகங்களும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. இதுல ஒரு பொண்ணுக்கு பாத்ரூம்குள்ள யாரோ இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. உடனே எல்லாரையும் அலர்ட் பண்ணி எல்லாரும் ட்ரெஸ் போட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு பதட்டமா அந்த பெண்கள்லாம் வெளில வராங்க. அப்படி வெளியில வந்ததும் கரெக்டா அந்த டைமிங்ல அந்த வழியா வந்த நம்ம ஹீரோ பாவப்பட்ட கண்ணு தெரியாத இந்த பொண்ணுங்கெல்லாம் பதட்டத்தோடவும் பயத்தோடவும் பாத்ரூம் விட்டு வெளில வரத நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பெண்களுடைய பாத்ரூம் அறைக்குள்ள யாரும் இருக்காங்க, நாங்க அவங்கள லாக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நேர்ந்த அந்த அவல நிலையை ஹீரோ கிட்ட சொன்னதும் நேரா போயிட்டு அந்த பாத்ரூம் டோர் திறந்தா உள்ள இருந்த அந்த 3 மிருகங்கள்ல 2 பேர் ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டே வெளில வரானுங்க. மூணாவதா ஒருத்தன், ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஆசிரமத்துல பார்த்தது இல்ல, அவனுடைய ஃபேஸையும் நம்ம ஹீரோ பார்க்கல. அதுக்கு முன்னாடி அந்த 3வது நபர் அங்க நடந்து போயிடுறான். ஆனா மத்த அந்த 2 பேர் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவனுங்களை இப்போ அந்த ஊருடைய காட்டுக்குள்ள ஓட ஓட விரட்டி கொடூரமா அடிச்சு கண்ணு தெரியாத பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம கண்ணிலே அவனுக்கு கற்பழிச்சிட்டு வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு கிழிச்சு அந்த ஊர்லயே ஒரு இடத்துல 2 ஷார்ப்பான கழுமரம் இருக்கு. கழுமரம்னா ராஜா காலத்துல யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குற விதமா அந்த கழுமரத்துல ஏத்திடுவாங்க. அதே தண்டனை தான் நம்ம ஹீரோ இங்க அந்த 2 பேர் கொடுத்துருக்கான். எஸ், அவனுக்கு 2 பேரையும் கழுமரத்திலே அவனுடைய கபால கிழிற அளவுக்கு சொருவி கொடூரமா கொலை பண்ணிட்டு மிச்சம் அந்த ஒருத்தன் அவனுடைய முகத்தை வேற நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. அடுத்து அவன் சிக்னாலும் அவனுக்கும் இதே கதிதான்ற மாதிரி நம்ம ஹீரோ வெறியோடு இருக்க அப்படியே கட் பண்ணா கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு ஊர்க்காரங்க, போலீஸ்காரங்க, பிரஸ், மீடியா எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து குவிஞ்சிருக்காங்க. கழுமரத்துல 2 பேர் கொடூரமா ஹீரோ ஏதோ ஆங்கர்ல துணி மாட்டி விட்டு மாதிரி அந்த மிருகங்களை அடிச்சு கழுமரத்துல சொறி விட்டு போயிருக்கான். இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களே ஆடி போயிடுறானுங்க. செத்தவனுக்கு 2 பேருமே ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்தவங்க. சோ அடுத்த சீன்லயே இந்த ஆர்ஃபனேஜ்ல வேலை பார்க்குற எல்லாரையும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோவையும் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோவால தான் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காதுல. அதனால அவன் என்ன சொல்லவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவுடைய தங்கச்சியை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு இவனுடைய சைன் லாங்குவேஜ் எல்லாமே நல்லா தெரியும். இப்போ போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யார் கொலை பண்ணிப்பா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க அந்த 2 பேரையும் நான் தான் அடிச்சு கொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சைக்கிளே சொல்ல இவர்தான் அந்த கொலையை பண்ணாருன்ற விஷயம் இங்க ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ சொன்னதை தங்கச்சிக்கு கேட்டதும் தூக்கி வாரி போடுது. ஆனா அங்க ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க கிட்ட அண்ணன் ஏதோ மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவளும் சமாளிக்கிறா. ஆனா அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் தான் அந்த 2 கொலைகளும் பண்ணேன் போலீஸ் கிட்ட சொல்லுன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இவன் சைக்கிளே சொல்ல அண்ணன் ஏதோ சொல்றான் ஒழுங்கா சொல்லுமா அப்படின்ற மாதிரி போலீஸும் தங்கச்சி மிரட்டி கேட்க வேற வழி இல்லாம பாவம் அந்த பொண்ணு அண்ணன் தான் அந்த 2 கொலையும் பண்ணதா சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல, ஆனா அவர் அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவே தான் அந்த கொலையை செஞ்சுன்னு ஒத்துட்டதுனால அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு லாக்அப்ல வச்சிடறாங்க. ஆனா தங்கச்சி பொறுத்த வரைக்கும் தான் அண்ணன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான், அவன் ஏன் அப்படி சொல்றான் அது தெரியாம பாவம் அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. அடுத்த நாள் கோர்ட்ல இந்த கேஸ் நம்ம ஹீரோவை கோர்ட்டு கூட்டு வராங்க. கோர்ட்ல ஜட்ஜா யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம டைரக்டர் மிஷ்கின் அந்த ஜட்ஜ் கேரக்டர்ல பிச்சு உதறி இருக்காரு. படத்துக்கு வருவோம். ஹீரோவை கோர்ட்டு கூட்டு வந்ததும் ஜட்ஜ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஆமா, ஊருக்குள்ள இவ்வளவு ஒரு கொடூரமான 2 கொலைகள் நடந்திருக்கு, கொலை செஞ்சவனா அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்க. இல்ல சார், அவனா தானா முன் வந்து சரண்டர் ஆகி ஒத்துக்கிட்டான், ஏன் சொல்றீங்க, வினோதமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜை இப்போ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோக்கு தான் வாயும் பேச வரது காதும் கேட்காதுல, ஆனா அவருக்கு புரியுற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு சில கேள்விகள் கேட்கறாங்க. நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு போலீஸ்காரங்களை அடிச்சு உன்னை வாக்குமூலம் கொடுக்க வச்சாங்களா அப்படின்ற மாதிரி முதல்ல ஜட்ஜ் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நக்கலா, யாரு இந்த போலீஸுங்களா, இவனுங்களுக்கே என்ன கண்டா டர்ரு, இவனுங்க போய் என் மேல கை வைப்பானுங்களா, நானா தான் சரண்டர் ஆனேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சைன் லாங்குவேஜ்ல ஜட்ஜ் கிட்ட பதில் சொல்ல. ரைட்டுப்பா, சரி ஓகே, எதுக்காக அந்த 2 பேரும் கொலை பண்ண, நான் சொல்லி அந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜ் கேட்க. அவனுக்கு தான் என் கையில செத்து போனாங்களே அந்த 2 பேர் தான் என்ன அவனுங்களை கொலை செய்யவே தூண்டி இருக்கானுங்க, அந்த அளவுக்கு கேடு கட்டவனுங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டு பேச. சரிப்பா, எல்லாம் ரைட், அந்த 2 பேர் எதுக்கு கொலை பண்ணன்னு கேட்டா அதை மட்டும் நம்ம ஹீரோ சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அந்த உண்மையை சொல்லிட்டா பாவப்பட்ட அந்த கண்ணு தெரியாத பெண்கள் அவங்களுக்கு நடந்த அந்த அநீதி ஊரே பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளா மாறிடும். அந்த உண்மையை இங்க சொல்றதுனால நடந்தது திரும்பவும் மாத்த முடியாது. அந்த உண்மையை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, தேவையில்லாத கண்ணு தெரியாத பெண்களுக்கு மேலும் அவங்களை காயப்படுத்துற விதமா தான் மாறும். அதனால நம்ம ஹீரோ அதை டோட்டலா தவிர்க்கிறான். அதனால இவன் அந்த 2 மிருகங்களை ஏன் கொலை பண்ணான்ற அந்த உண்மையை சொல்லவே மாட்டேன்றான். சோ அந்த இடத்துல ஜட்ஜ் ஏதோ விளையாடுறான், இவனுக்கு நார்மல் ஜுடிஷியல் கஸ்டடி எல்லாம் கிடையாது, இவன் மென்டலி நார்மலா இருக்கானன்ற ரிப்போர்ட் எனக்கு 15 நாள்ல வரணும்னு ஹீரோவை இந்த மென்டலி டிசார்டரா இருக்கக்கூடிய அந்த பிரிசன்ல கொண்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான போலீஸ் ஆஃபீஸர், அந்த கேரக்டர்ல நம்ம சமுத்திரகனி தான் போலீஸா வராரு. இவர் நேரா ஆர்ஃபனேஜுக்கு வந்து அந்த ஆர்ஃபனேஜை நடத்தக்கூடிய ஹெட் கிட்ட வந்து ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் ஏன் அந்த கொலைகளை பண்ணணும், உண்மையிலே அவன் தான் கொலை பண்ணானா, இந்த ஆர்ஃபனேஜ்ல ஏதாவது தப்பா நடந்துச்சா, அவன் எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி நம்ம சமுத்திரகனி எல்லா கோணத்திலையும் அந்த ஆர்ஃபனேஜ் ஹெட் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கே தெரியல. இது பாருங்க, அவன் சமீபத்தில் தான் இங்க வந்து சேர்ந்தான், அவன் ஏன் இந்த கொலைகளை பண்ணான்னு எங்களுக்கே தெரியாது, இன்னும் சொல்ல போனா அவன் இந்த கொலைகள் பண்ணிருப்பான்னு எங்களால் நம்பவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான், அவன் இவ்வளவு கொடூரமான கொலைகள் பண்ணிருப்பான்னு எங்களால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொன்னதும் போகும்போது நம்ம சமுத்திரகனி பாருங்க, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு உங்க ஆர்ஃபனேஜுக்கு தான் நல்லது, பின்னாடி நாங்களா உண்மையை கண்டுபிடிச்சோம், தேவையில்லாத பிரச்சனை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டிட்டு போறாரு. பாவம் அந்த ஆர்ஃபனேஜ் ஹெட்டுக்கு உண்மையிலேயே ஒண்ணும் தெரியலங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஜெயில இருக்க நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக அவனுடைய தங்கச்சி கூட ஹீரோயின் கூட்டிட்டு நேரா
செல்லுக்குள்ள போயிட்டு அண்ணன் கிட்ட, அண்ணே நீ இந்த கொலையை பண்ணல, அப்புறம் நீ எதுக்காக வாலண்டியரா நான் தான் அந்த கொலைகளை பண்ண உள்ள வந்து உட்காந்துருக்க, என்ன பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சியா, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, டே நீ கொலையை பண்ணியிருந்தாலும் நீ கொலை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தங்கச்சி கதறி கதறி கேட்டுட்டு இருக்கா. ஆனா தங்கச்சிக்கிட்டையும் நம்ம ஹீரோ உண்மையை சொல்ல மாட்டேன்றான். பாவம் அவன் தங்கச்சி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அப்பனா நம்ம ஹீரோவால சரியா தூங்க முடியல. அவனுக்குள்ள இன்னும் கனலா கொதிச்சிட்டு இருக்குது ஒரே விஷயம், அந்த 3 பேர்ல அந்த ஒருத்தன் அவனுடைய அந்த வித்தியாசமான நட அதை மட்டும் தான் அவனை பார்த்திருப்பான், அவனுடைய ஃபேஸை பார்த்திருக்க மாட்டான். அவனை மட்டும் எப்படியாச்சு கொன்னே தீரணுன்ற மாதிரி வெறியோட செல்லுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். ஆனா வெளியில இவனுடைய தங்கச்சி அண்ணனே நினைச்சு அழுதுகிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் இவங்க அண்ணன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துன்ற மாதிரி வெளியே தங்கச்சி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல இந்த கேஸை விசாரிக்க வந்த நம்ம சமுத்திரகனி இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து டாக்டரை வச்சு சோடியம் பென்டதால்ன்ற ஒரு இன்ஜெக்ஷனை ஹீரோக்கு போட்டு ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையை இவங்க வெளிக்கொண்டு வரதுக்காக அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அரை மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேச வச்சு உண்மையிலே இவன் தான் அந்த 2 கொலைகளை பண்ணலாம், அந்த கொலைகளுக்கான மோட்டிவ் என்ன அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக டிரான்ஸ்லேட்டர் கூட டாக்டர் இவங்களெல்லாம் வச்சு கேஸை விசாரிக்க வந்த நம்ம சமுத்திரகனி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ விஞ்ஞானத்தோட விளையாட ஆரம்பிச்சிடறான். உங்களால ஒரு ஹாரியும் புடுங்க முடியாது, அவனுக்கு 2 பேரையும் நான் தான் கொடூரமா கொலை பண்ணேன், உங்க சட்டத்திட்டத்துக்கு மட்டும் தான் நான் பண்ணது கொலை, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பண்ண தப்புக்கு நான் கொடுத்த தண்டனை தான் தர்மம், தப்பு பண்ணிட்டேன், அவனுங்களை ஒரே நாள்ல கொண்டு இருக்கக்கூடாது, அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா சைன் லாங்குவேஜ்லயே பதில் சொல்லி கொலைக்கான மோட்டிவ் மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை. அது போக இவனை டெஸ்ட் பண்ணதுல ஹீரோக்கு மன ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துறாரு. சோ அதனால இவன் மென்டலி ஸ்டேபிள் தான் சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்ததும் கோர்ட்ல நம்ம ஹீரோக்கு பெயில் கிடைச்சிருது. பெயில்ல வெளியே வந்ததும் ஹீரோவுடைய தங்கச்சிக்கு அண்ணன் திரும்ப வந்துட்டான்ற ஒரே சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாக்கி இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனையும் கொண்டுட்டா போதுன்ற மாதிரி அந்த ஊர்ல போற வரவங்க அவங்களுடைய வாக் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாத்ரூம்ல இருந்து பார்த்துட்டு போன அந்த மிருகம், 3வது மிருகம், அவனுடைய நட எப்படி இருக்குன்னு மட்டும் ஹீரோக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த பாணியில யாராவது நடக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். பெயில்ல வெளியே வந்த அன்னைக்கு நைட்டு ஆர்ஃபனேஜ் வாசல்ல போயிட்டு கையில கொம்போட விசில் அடிச்சுக்கிட்டு யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் அந்த ஊர்ல இருக்க ஒரு பப்ளிக் பாத்ரூம்குள்ள இருக்க பெண்கள்லாம் அலறிட்டு வெளில வரானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வக்கர புத்தி கொண்ட அந்த 3 பேர்ல மிஞ்சி இருக்கிற அந்த 3வது மிருகம் அவன் இந்த பப்ளிக் டாய்லெட்லயும் அதே வேலையை பார்த்திருக்கான். நீ உள்ள இருந்த பெண்கள்லாம் வெளில வந்து அவனை கை காமிச்சு திட்ட அதே ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவன் நடந்து போற அந்த வாக் அதை பார்த்ததும் அந்த 3வது மிருகம் இவன் தான் சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு அவனை கொல்றதுக்காக ஹீரோ துரத்திக்கிட்டு ஓட ஹீரோ பீடியில இருந்து அந்த சேசிங்ல அந்த மிருகம் அங்க வந்து ஈஸியா தப்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க சமுத்திரகனி இருக்கார்ல, அவனுக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா ஹீரோவுடைய தங்கச்சி அவனுடைய சொந்த தங்கச்சியே கிடையாது. சுனாமில இவன் எப்படி அப்பா அம்மாவை இழந்தானோ அதே மாதிரி இப்ப இவன் கூட தங்கச்சியா இருக்க அந்த பொண்ணு சின்ன வயசுலயே விவரம் தெரியாத அந்த வயசுலயே அப்பா அம்மாவை சுனாமில இழந்திருக்கா. அப்பவே அந்த சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ ஆதரவு இல்லாம சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்த இந்த சின்ன பொண்ணை தன்னுடைய தங்கச்சியா தத்தெடுத்து இவன் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த உண்மை இதனால வரைக்கும் அவன் தங்கச்சிக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்த சமுத்திரகனி இப்போ நேரா வந்து தங்கச்சியை கூப்பிட்டு, இங்க பாருமா இந்த உண்மை நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், கோட்டி உன் கூட பிறந்த அண்ணனே கிடையாது, நீ சின்ன பொண்ணா இருக்கும் போதே சுனாமில உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இதே நிலைமை தான் உன் அண்ணன் கோட்டிக்கும். அதுக்கப்புறம் விவரம் தெரியாத உன்னை அவன் தன்னுடைய தங்கச்சியை எடுத்து உன்னை வளர்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் பண்ண காரியம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எங்களால அவனுக்கு உதவி பண்ண முடியும். உன் மேல அவ்வளவு பாசமா கொண்டவனா இருக்க உன் அண்ணன் இப்படி ஒரு கொடூரமான கொலைகள் பண்ணிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்க அண்ணனுடைய உயிரை எங்களால காப்பாற்ற முடியும், உன் அண்ணன் கிட்ட இருந்து உன்னால மட்டும்தான் உண்மையை வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சமுத்திரகனி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு போக அந்த இரவு ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் இவனுடைய தங்கச்சிக்கு இவன் சொந்த அண்ணன் இல்லைன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோ உடஞ்சு போய் உட்காந்துறான். நினைச்சு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கும்போது தங்கச்சி வெளியில ஓடி வந்து அவங்க எல்லாம் சொல்றதுனால நீ எனக்கு சொந்த அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா, அழாதன, நீ அழுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தான், நான் எனக்கு இருக்க ஒரே பையன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த 2 கொலைகளும் நீ பண்ணலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த போலீஸ் கிட்ட போய் சொல்லிடனா, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா ப்ளீஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோக்குள்ள இந்த மிருகங்களை வேட்டையாடியே ஆகணும்ன்ற அந்த வெறியில நான் தான் அந்த 2 கொலையும் பண்ண 3வது ஒரு கொலையும் பண்ண போறேன், காரணம் என்னெல்லாம் கேட்காத, அந்த காரணம் கேட்டா நீ தாங்க மாட்டேன், அந்த தாங்குற சக்தியும் உனக்கு இல்ல, அது ரொம்ப அசிங்கம், நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சைக்கிளே தான் தங்கச்சி கிட்ட சொல்ல ஹீரோடைய தங்கச்சி தான் அண்ணன் நினைச்சு பயங்கரமா உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் வீட்டுக்குள்ள தான் தங்கச்சியை போய் தேடுறான். வீடு முழுக்க தேடிட்டான், தங்கச்சி ஆள காணோம். திருவா ஓடுறான். அவன் வேலை பார்க்குற டாட்டூ கடைக்கு போய் பார்க்கறான். ஹீரோயின் வீட்டுக்கும் போய் பார்க்கறான். எங்க போனாலும் தங்கச்சி இல்ல. கடைசியா தான் தெரியுது இவனுடைய தங்கச்சி இவனை விட்டுட்டு கன்னியாஸ்திரி ஹோமுக்கு போயிருக்கா. இன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ அந்த ஹோமுக்கு வெளியில இருந்து நீ விட்டு போயிடாத, திரும்ப என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அண்ணனுடைய கதறல் சத்தம் கேட்ட தங்கச்சியால தாங்க முடியாம வெளியில ஓடி வந்து, இப்ப எதுக்காக இங்க வந்த, உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, இதெல்லாம் எதுவும் வேணாம், நம்ம 2 பேரும் பழையபடி சந்தோஷமா இருக்கலாம், ப்ளீஸ் போலீஸ் கிட்ட போய் உண்மை சொல்லு, உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, உன்னை தூக்குல போட்டுருவாங்களோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுடைய தங்கச்சி அவன் அண்ணன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்குள்ள அந்த 3வது மிருகத்து மேல இருக்கக்கூடிய அந்த கோவம் மட்டும் இன்னும் கூட தனியில. ஏன்னா அவனுக்கு பண்ண காரியம் அந்த மாதிரி. இந்த 3வது மிருகம் இதோட விடாம பாத்ரூம்ல இவன் கூட கூட்டாளிங்களா இருந்தாங்களே ஹீரோ கூட அந்த கழுமரத்துல ஏத்தி கொலை பண்ணானே, அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் கிட்டயும் தப்பா நடந்துக்க போய் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த மிருகம் ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சமுத்திரகனி ஹீரோக்கு அந்த சோடியம் பென்டதால் கொடுத்து அரை மயக்கத்துல அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு பேச வச்சாங்கல்ல, அந்த வீடியோ டேப்பை இவன் போட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் சமுத்திரகனிக்கு ஒரு பெரிய உண்மை அரை மயக்கத்துல இருக்க ஹீரோ மூலியமாவே தெரிய வருது. அது என்னன்னா ஊனத்தை கூட அம்மனமா பாக்குற அந்த கேடுகட்ட மிருகங்கள்
உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி இவன் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஹீரோ சைன் லாங்குவேஜ்ல சொல்லியிருப்பான். அதை கூட இருந்த டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இதையே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூவா எடுத்துக்கிட்ட நம்ம சமுத்திரகனி நேரா இப்போ அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு போயிட்டு இதை பத்தி விசாரிக்கும் போது தான் பாத்ரூம்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி கண்ணு தெரியாத அந்த பெண்கள்லாம் ஆர்ஃபனேஜ் ஹெட்டை வச்சுட்டு சமுத்திரகனி கிட்ட அன்னைக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பாவப்பட்ட கண்ணு தெரியாத அந்த பெண்கள் சமுத்திரகனி முன்னாடி கண் கலங்கிட்டே, கண்ணு தெரியாத எங்களுக்கும் கண்ணு இருக்கு, அந்த கண்ணுல இருந்து தண்ணியும் வரும், நாங்க படுற வேதனையும் கஷ்டங்களும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை அது எல்லாத்தையுமே வெளிப்படையா சமுத்திரகனி கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோ கொலை பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு. பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த மூணாவது மிருகம் அவன் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரமா இருந்து அவனை வாட்ச் பண்ணிட்டு நல்லா தேங்காய் மாட்டையால அவன் தலையில உரி அடி, அவ்வளவுதான் பைக்ல இருந்து அவன் கீழே விழுந்ததும் அவனை போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இவனுக்கு முன்னாடி அந்த 2 மிருகங்களை எந்த காட்டுக்குள்ள வச்சு அடிச்சானோ அதே காட்டுக்குள்ள வச்சு கொடூரமா அடிச்சு உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த மிருகத்தை மரத்துல தலைகீழ கட்டி விட்டு அவனுடைய 2 கண்களையும் நோண்டி அவனுடைய ஆணுறுப்பு அதையும் வெட்டி அங்க இருக்க நாய்க்கு இரையா போட்டிருக்கான். இப்படிப்பட்ட கொடூரமான வக்கர புத்தி கொண்ட அந்த மிருகத்துக்கு ஹீரோ இங்க கொடுத்திருக்க அந்த தண்டனை தான் நியாயமானதுன்ற மாதிரி இந்த வக்கர புத்தி கொண்டவனுடைய ஆணுறுப்பை அறுத்து ஹீரோ அங்க தர்மத்தை நிலைநாட்டி இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சமுத்திரகனி இந்த கேஸோட க்ளோசிங் ரிப்போர்ட்டை ஜட்ஜு கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டான். ஜட்ஜும் இப்போ ரிப்போர்ட்டை பார்த்து ஹீரோ பண்ண அந்த கொலைக்கான நியாயம் தர்மம் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்ல அந்த கேஸ்ல ஹீரோக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது ஜட்ஜுக்கும் சமுத்திரகனிக்கும் ஹீரோ பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நியாயம் அந்த தர்மம் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ்ல போதுமான சாட்சி இல்லாதனால இந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணி ஹீரோ நிரபராதின்னு விடுதலை பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ தன் தங்கச்சியை பார்க்கறதுக்காக சந்தோஷமா கிளம்பி போறான். எல்லாரும் இப்போ ஹீரோவுடைய தங்கச்சியை தான் தேடிட்டு இருக்காங்க. இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய டிராஜடி. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சுனாமில அடிச்சிட்டு போன பொருட்கள் எல்லாமே ஒரு கிணத்துக்குள்ள டம்ப் ஆயிருந்துச்சு. அதை ஓப்பனிங் சீன்ல எடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதே கிணத்துக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ பெரியாரையும் புள்ளியார் சிலையும் 2 கையில தாங்கினபடி ஓப்பனிங்ல தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த கிணத்துக்குள்ள இருந்து தான் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயத்தோடவே சூசைட் பண்ணி இறந்து போன தான் தங்கச்சியோட சடலத்தை அந்த கிணத்துக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ கையோட தூக்கிட்டு வெளில வரான். இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. என்ன இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே, என்ன இப்படி அழ விட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அங்க இறந்து கிடக்குற தங்கச்சியை பார்த்து வாய் பேச முடியாத காது கேட்காத நம்ம ஹீரோ சைகையிலேயே அவன் கதறி தான் தங்கச்சியை நினைச்சு அழுதுகிட்டே அப்படியே வானத்தை பார்க்க இங்க ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி எ ஃபிலிம் பை பாலான்னு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இப்படி ஒரு கனமான முடிவை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எஸ், பாலாவுடைய ஸ்டைலே அதுதான். அண்ட் இந்த வணங்கான் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை நம்ம மினி தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க தினமும் எங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.